ரோசான் அண்ணோட தான் இந்த நடப்பயணத்துல நான் முனைஞ்சு நடந்து கொண்டிருக்கிறேன். இந்த நடபவனி செய்தால் ஒரு போர்தை ஏற்ற சமுதாயத்தை உருவாக்க முடியுமா? நம்மளுடைய இருப்பு இல்லாமலே போய் விடும். ஆனது போர் நடக்காமலே பல இளைஞர்களும் அடுத்த தலைமுறையும் அழிக்கப்பட்டு வருவது இந்த போதை இங்கு நடந்த துன்பம் போன்று வேற எந்த உலகத்திலும் நடந்திருக்க முடியாத அது வடமாகாணம். அது அவனும் அது சீரழிஞ்சு போயிட்டு இனி வேலை நீங்கள் இல்ல நீங்க எத்தனை பேர் சேர்ந்து நடந்தாலும் இந்த வடமாகாணத்தை திருத்த முடியாது தம்பி. உங்களோட யாழ்ப்பாணத்தை இப்ப நீங்க வந்தடைவீங்க. இப்ப கூடுதலா பெரிய பெரிய தலைகள் எல்லாம் இருக்குது. இப்ப இளைஞர் இதை பார்த்து உங்க எதிர்கொள்கிறவங்களா? இப்ப யுத்த காலத்துல ஒரு செல்வீச்சு நடைபெற்று கொண்டது. என்ன செய்யும்? பங்கரை விட்டு பங்கருக்குள்ள பதிக்கணும். அப்ப அப்படி சொல்லியிருப்பாங்க, வாடா ஒரு நடப்பயணம் போயங்கடா. இப்ப நீங்க என்ன வேணப்ப இந்த விசர் வேலை பாக்குறீங்கன்னு சொல்லி இல்லையா? இல்ல வீட்டு அம்மால இருந்து கத்தியின்றி ரத்தமின்றி சத்தமின்றி எங்களுடைய வாழ்வை மனிதனுடைய வாழ்வை அழிப்பதற்காக வந்திருக்கின்ற இன்று. வணக்கம். நாங்கள் இப்ப எங்க நிக்கிறோம்டா இலங்கை கிளிநொச்சி மாவட்டத்துல நிக்கிறோம். அதாவது இதுல பின்னால பாத்தீங்கன்னா ஒரு அண்ணா பின்னால ஒரு வாகனத்துல ஒலிபெருக்கி எல்லாம் போட்டு ஏதோ ஒரு விழிப்புணர்வு கூடாக அவர் அந்த நடந்து வர்றது தெரியும். ஏன் இதுல இந்த இந்த நடப்பயணமே இருந்து நான் இவர்கிட்ட நான் கேட்க போறேன். அண்ணா வணக்கம். வணக்கம். எங்க இருந்து வாரீங்க? நான் வவுனியாவில இருந்து வாரன். வவுனியாவில கடந்த 27ஆம் தேதி காலையில ஆரம்பமான பயணம். இப்ப சென்னை மன்னார் அப்படி போயிட்டு மன்னாரால யாழ்ப்பாண வீதியில வெள்ளாங்குளம் வந்து வெள்ளாங்குளத்துல இருந்து துணுக்கை மல்லாவி போட்டு நேற்று மாங்குளத்துல தங்கி இன்னைக்கு 4வது நாள் பயணம். இன்னைக்கு நான் யக்காச்சி வரைக்கும் நடைபவனியா போறேன். சரி, உங்களோட பேர் என்ன? உங்களை இந்த நடைப்பயணி பவனிக்கான காரணம் என்ன? என்ன சமயபுரம் ரோசான் என்றால் கன பேருக்கு தெரியும் இந்த இலங்கையில. மற்றது உங்களுக்கும் அநேகமாக தெரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் சமயபுரம் ரோசான் என்றால். ஆகவே என்னுடைய கலை பேர் அது. இந்த போதை வஸ்துகளற்ற எதிர்காலத்தை நோக்கிய நடைபவனியை நான் முன்னெடுத்து வருகின்றேன். கடந்த ஒரு 3 மாதங்களாக எனக்குள் இருந்த சிந்தனை செய்ய வேண்டும் என்று அது 27ஆம் தேதி கைகூடி வந்தது. எனவே எங்களுடைய வடமாகாணத்தினுடைய பிரதி போலீஸ் மாதிபருடைய பணிப்புரைக்கு அமைவாக எங்களுடைய வன்னி பிராந்திய போலீஸ் மாதிபர், அதே போன்று எங்களுடைய வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர், இன்னும் எங்களுடைய பிரதேச செயலாளர் ஆகியோருடைய அனுமதி வாழ்த்து செய்திகளோடு பொதுமக்களுடைய வாழ்த்துக்களோடும் வவுனியா மாவட்டத்தினுடைய விளையாட்டு கழகங்கள், நற்பணி மன்றங்கள், சமூக அமைப்புகள், நலன் விரும்பிகள், கலைஞர்கள், விளையாட்டு கழகங்கள் என எல்லோருடைய ஆதரவோடும் பொதுமக்கள் எல்லோருடைய சகலுடைய ஆதரவோடும் வருகை தந்து கொண்டிருக்கின்றேன். இந்த பயணம் 4வது நாளாக எங்களுடைய தேசத்தில் வாழுகின்ற இந்த சின்ன பிள்ளைகளுடைய எதிர்காலம் இந்த போதை வஸ்துக்குள்ளே சிக்குண்டு சீரழிந்து போய்விடக்கூடாது. பெற்றோரும் பாதுகாவலரும் ஆசிரியர் சமூகமும் சமய தலைவர்களும் எல்லாருமாக இணைந்து தங்களுடைய பிள்ளைகளை மட்டும் அவதானித்து பார்த்து கொண்டால் நிச்சயமாக இந்த போதை வஸ்துக்குள் சிக்க விடாமல் பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று அந்த சொல்லோடு தான் அந்த அறிவுறுத்தலோடு தான் வந்து கொண்டிருக்கின்றேன். இது ஒரு விழிப்புணர்வும் கவன ஈர்ப்பும் மிக்க ஒரு அமைதி வழி நடைபவனி தானுடைய எதிர்ப்போ ஆர்ப்பாட்டமோ வன்முறையோ தூண்டுவதற்காக. சரி, உங்களுடைய பயணம் இப்ப வவுனியால ஆரம்பிச்சு மன்னார் கூடாக கிளிநொச்சி வந்து இப்ப யாழ்ப்பாணம் வந்து இப்ப இந்த திருப்பி எங்க போகுது? அதாவது வடமாகாணத்தை சுற்றிய 11 நாள் பயணம். வடமாகாணத்தை சுற்றி 11 நாள் பயணம். 11வது நாள் 6ஆம் தேதி காலை 5:30 ஓமந்தையிலிருந்து இந்த பயணம் ஆரம்பமாகி வவுனியாவை 10 மணிக்குள்ளாக சென்றடையும். எனவே வவுனியாவில் இப்பொழுது இருக்கின்ற நிறைய பேர் சமயபுரம் ரோஷான், இப்படி வவுனியா சமயபுரம் ரோஷான் நடந்து சென்று விட்டார். கணபேர் நினைத்தார்கள் இவர் செல்வாரோ செல்ல மாட்டாரோ என்று. ஏனென்றால் நான் பாதிக்கப்பட்டிருந்தது உங்களுக்கு தெரியும். மரத்தில் இருந்து விழுந்து 2016ஆம் ஆண்டு மரத்தில் இருந்து விழுந்து 3 நாள், அதாவது சுய நினைவற்ற நிலை, கோமா என்று சொல்வார்கள். 3 நாள் சுய நினைவற்ற நிலையிலே வைத்தியசாலையிலிருந்து 1 மாதம் அளவிலே அனுராதபுரம் பெரிய வைத்தியசாலையில் இருந்த பிறகுதான் எனக்கு பேசவோ
பேசவும் முடிந்தது, நேராக பார்க்கவும் முடிந்தது. நடக்க முடியாது 6 மாதங்கள் நடக்கவே முடியாது. ஒரு பக்கம் கையும் காலும் எனக்கு வேலை பாரிசவாதம் ஏற்பட்டு கையும் காலும் வேலை செய்யாமல் போய்விட்டது. அதுக்கு பிறகு 1 வருடம் ஆகிவிட்டது. நான் சுயமாக எழுந்து நடந்து என்னுடைய அன்றாட கடமைகளும் வேலைகளையும் ஒரு உதவியின்றி செய்வதற்கு. அதற்கு பிறகுதான் நான் ஒரு சாரதியா எனக்கு பைக் ஓட முடியும், வாகனம் ஓட முடியும். இதுல சாரதியாக தான் இப்போ பணிபுரிந்து கொண்டிருக்கின்றேன். இரண்டால் இதுல ஒரு விடயத்தை நான் குறிப்பிட வேணும். அண்ணா எனக்கு 10 வருடங்களாக அண்ணா தெரியும். அண்ணா ஒரு சிறந்த அறிவிப்பாளர், நேரடி வர்ணனையாளர். முந்தி ஆரம்பத்துல நல்ல ஒரு குரல் வளம் இருக்கும். ஆனால் பேந்திவர் பிற்பாடு அந்த பனைமரத்தில இருந்து விழுந்த பிற்பாடு, அந்த கோம நிலைக்கு வந்த பிற்பாடு அந்த குரல் வளத்துல ஒரு சின்ன மாற்றம் என்றாலும் அண்ணா சரியா வந்தது. இப்போ தளராத ஒரு மன துணிவோட இப்ப ஒரு சமூகத்தை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரணும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோட அண்ணா வந்திருக்கிற தெரியும். அண்ணாட டிஷர்ட்டை பாத்தீங்கன்னா தெரியும். இந்த போதை வஸ்துகளற்ற எதிர்காலத்தை நோக்கி இப்ப பாத்தீங்கன்னா இதுல பின்னால இருக்கு பவுனியா சமயபுரம் ரோஷான் என்று போட்டு இதுல இந்த சமாதான புறாக்கள படங்கள் போட்டு இந்த போதைப் பொருட்கள் என்னென்ன போதைப் பொருள் பாவனை இருக்குது அதை தடை செய்யணும் போட்டுக்கிறார். இந்த 2 புறா பறக்க நீங்க சொல்லணும். அந்த புறா பறக்கிற பற்றி சொல்லுங்க. மற்றது அந்த பாருங்க இலங்கைக்குள்ள பறக்குது. இலங்கைக்குள்ள பறக்குது. அதோட சமாதான புறா ஒண்ணு இலங்கைக்குள்ள பறந்து கொண்டிருக்கு. இலங்கைக்குள்ள வார புறாவும் சமாதான புறாவாகத்தான் வரணும். அது வந்து ஒரு வெண்மையான புறாவாக தான் வரணும். ஆனால் கரும்புறாக்கள் நிறைய வந்திருக்கின்றது. இந்த போதை வஸ்துக்கள் இருந்த கரும்புறாக்கள் நிறைய வந்திருக்கின்றது இலங்கையை இல்லாமல் செய்வதற்கு. இதை பற்றி சொல்ல வந்தீர்கள். சரி, இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் ஆரம்ப காலத்துல நாங்கள் எங்கள் நேரம் கிடைக்கும் நேரம், அதாவது விளையாட்டோடு தான் எங்களுடைய கல்வியும் எங்களுடைய எதிர்காலமும் சென்றது. பாருங்க, முந்தி சைக்கிள்ல நாங்கள் பயணம் செய்வோம். கிட்டிப்புல்லு, இந்த கயிறெழுத்தல், அதோட இந்த ஃபுட்பால் விளையாடுவோம். எல்லாமே எங்களை விளையாட்டோட சேர்ந்த அன்றாட வாழ்க்கை தான் சென்றது. ஆனால் இப்பொழுது எங்களுடைய சமூகம் ஒரு தரிகட்ட நிலையில இருக்கிறது தெரியுது. வாழ்வியலானது இந்த விளையாட்டுகளோட தான் நாங்கள் இளைஞர்கள வாழ்வியல் சென்றது. பாடசாலை முடிந்து ஒரு விளையாட்டுல ஈடுபட்டு ஒரு சமூகம் ஒரு செழிப்பாகவும் சிறப்பாகவும் மாநில வாழ்க்கை அமைஞ்சு. ஆனா இப்ப அப்படி இல்லை. எல்லாருமே ஒரு போதை வஸ்தோட தான் நகர்ந்து போகிறோம். சரி, அதை பற்றியும் அந்த ஆரம்ப யுத்தத்துக்கு முன்பும் யுத்தத்துக்கு பின்பும் உங்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்குது அதையும் சொல்லுங்க. இல்ல, இதை பற்றி யுத்தத்துக்கு முன் யுத்தத்துக்கு பின் என்று சொல்ல போனால் நிஜமாக அதிலே நிறைய மாற்றங்கள் இருக்கின்றது. யுத்தம் என்று சொல்வதற்குமே 2010க்கு முன்பும் 2010க்கு பின்பும் எங்களுடைய இந்த வட மாகாணம் கிழக்கு மாகாணத்தினுடைய மாற்றங்கள் அது வேறு விதமாக மாறிவிட்டது. நிச்சயமாக எப்பொழுது போதை கலாச்சாரமாகவே இந்த எங்களுடைய தேசம் மாறிவிட்டது என்று எண்ணுகின்ற பொழுது மிக கவலைக்கிடமாக இருக்கின்றது. நிஜமாக அந்த வகையிலே என்னுடைய கால்கள் என்னுடைய உடலும் மிக நன்றாக இருக்கின்றது. தொடர்ந்து நடந்து வருவதற்கு எப்படி சொல்வது, இந்த விளையாட்டுகள் மைதான விளையாட்டுகள் இப்பொழுது இளைஞர்கள் மத்தியில் இல்லை. எல்லாரும் கையடக்க தொலைபேசி ஊடாக ஃபுட்பால் விளையாடுவதும் கிரிக்கெட் விளையாடுவதும் அதுல இருக்கின்றது. பப்ஜி சப்ஜி என்று கன விளையாட்டுகள் இருக்கின்றது. அந்த விளையாட்டுகளை தான் விளையாடுகின்றார்கள். இன்னும் கொஞ்ச காலம் போனால் டிக்லோனா என்ற விளையாட்டு வந்துவிடும் போல இருக்கு. புதிதாக அதுக்குள்ளே டிக்லோனா சப்ளிங் அந்த மாதிரி விளையாட்டுகளும் பெயர்கள் வைத்துவிட்டு கையடக்க தொலைபேசிகளை வந்துவிடும் போன்றிருக்கின்றது. இந்த பயணம் ஆரம்பிக்கின்ற பொழுது எங்களுடைய வவுனியா மாவட்டத்தினுடைய இந்திய இளைஞர் சங்க தலைவரும் சொல்லியிருந்தார், இந்த சின்ன பிள்ளைகளை கூட அதாவது போன்களை கொடுத்தால்தான் அவர்கள் உணவு கூட அருந்துகின்றார்கள். போன் இல்லாமல் உணவருந்த மறுக்கின்றார்கள், அடம்பிடிக்கின்றார்கள். இந்த போன் கலாச்சாரத்தை மாற்றுவதற்காக நீங்கள் அதையும் இந்த பயணத்தோடு இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அதனால் போன்கள் கூடவும் விளையாட்டு போகின்றது. இந்த போதை வஸ்துகள் மிக பிரதான காரணமாக இருக்கின்றது. மைதானத்தை நோக்கி எங்களுடைய இளைஞர்களுடைய படை செல்வதற்கு. இளைஞர் படை மைதானத்துக்கு வருவதே இல்லை. இப்படியெல்லாம் பார்த்திருக்க சொன்னால் மைதானங்கள் பெரிய கடினப்பந்து கிரிக்கெட் சுட்டு போட்டிகள்லாம் நடக்கின்றது. இளையவர்களை காண முடியாமல் இருக்கு. ஓரிரு அணிகளுடைய அந்த அணிகளுடைய பாதுகாப்பாளர்கள் நிச்சயமாக அந்த அணிகளை இளையவர்களை உள்வாங்கி இருக்கின்றார்கள். ஒரு சில அணிகளில் 30 வயது 25 வயது 35 வயது எப்படியான வீரர்கள் தான் இருக்கின்றார்கள். அந்த கழகங்களில் அந்த வீரர்களுடைய விளையாட்டுகள் குறைந்து போனால் அந்த கழகங்களுக்கு விளையாடுவதற்கு வீரர் இல்லாமல் போகின்றது. காரணம்
இருக்குது, கோயில் எல்லாம் இருக்குது, ஆனால் ஆக்கள் இல்ல, ஆக்கள் நீங்கள் வாரதில்லை. அது மாதிரிதான். முன்பு ஆலயங்களுக்கு சென்றால் அது ஒரு அலாதி பிரியமாக இருக்கும். எல்லா நண்பர்களும் பாடசாலை நண்பர்களே ஆலயத்திலே காண முடியும். பாடசாலைக்கு அவன் விடுமுறை கொடுத்தாலும் ஆலயத்திற்கு வந்து விடுவான், ஆலயத்துல காண முடியும். அவனை நிஜமாக ஆலயத்தில் கண்டு அந்த அளவலாவை பேசி அந்த மாலை நேரத்தை கொண்டாடி சுண்டல் கடல் அவள் பொங்கல் அப்படி வேண்டிய எல்லோரும் நண்பர்களோடு சாப்பிடுவது ஒரு அழகு பிரிமை. இப்போது அது குறைந்து விட்டது. சரி, ஓகே, அது குறைந்து விட்டது. சரி, இப்ப இந்த நடபவனி இப்படி நீங்க செய்யறீங்க, இப்படி செய்யுங்க. இந்த நடபவனி செய்தால் ஒரு போர்வையற்ற சமுதாயத்தை உருவாக்க முடியுமா? உங்களை நீங்கள் மட்டும்? சாத்தியமே இல்லை, சாத்தியமே இல்லை. அடியேன் நடப்பதால் இப்பொழுது சமயபுரம் ருஷான் என்ற ஒருவர் போதைய வஸ்துகளற்ற எதிர்காலத்திற்காக வடமாகாணத்தை சுற்றி நடந்து வந்தார். நம்முடைய தமிழ் சமூகம், தமிழ் இளைஞர்கள் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக அப்படி என்று சொல்லி யாரும் விட்டுவிட மாட்டார்கள். ஆனால் நான் ஒரு கவன ஈர்ப்பு விழிப்புணர்வை சொல்லி இருக்கின்றேன். அதாவது இயேசுநாதர் சொன்னது போல செவி உள்ளோர் கேட்கட்டும், செவி உடையோர் கேட்கட்டும் என்பது போல இதை சொல்லி இருக்கின்றேன். புத்தர் சொல்வது போல ஞானம் உள்ளவன் திருந்தட்டும் என்று சொல்வதை போல ஞானிகள் எல்லாம் சொல்லி இருக்கின்றார்கள், கேட்பவன் திருந்துவான் என்று. நிஜமாக நான் சொல்லுகின்றேன், முடிந்தால் விரும்பினால் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை இந்த போதை வஸ்துகளிடமிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இது ஒரு அபாயம், அது தெரியாமல் இருக்கின்றோம். நிச்சயமாக ஒரு குழந்தை படிக்கின்றது, அது வீட்டிலே நிச்சய நேரத்துக்கு வரவில்லை, அல்லது வீட்டிலே ஒரு சின்ன சின்ன களவுகள் காணாம போகின்றது, அம்மாவுடைய பேசலோ அப்பாவுடைய பேசலோ காசு காணாமல் போகின்றது என்று சொன்னால் அது நிச்சயமாக பிள்ளை எடுத்தா அந்த பிள்ளை எதற்காக எடுத்தான் என்பதை கவனிக்க வேண்டும். சிறிய ஒரு தவறு செய்கின்ற பொழுது அவனா அவதானிக்க ஆமல் விட்டால் பெரிய தவறிலிருந்து அவனை பாதுகாக்க முடியாத ஒரு பரிதாப நிலைக்கு பெற்றோராகிய நாங்கள் தள்ளப்பட்டு விடுவோம் என்பது உண்மையிலும் உண்மை, நிதர்சனமான உண்மை. இந்த காலகட்டத்தில் பார்க்கின்ற பொழுது, பெரிய காலகட்டத்தில் நீங்கள் நாங்கள்லாம் எங்களுடைய வயதுகள் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய மூத்த ஒரு அண்ணா வந்து விட்டால், எங்களுடைய ஒரு வயது கூடிய அண்ணா, தம்பி என்னடா ரோட்ல நிக்கிறாண்டால் உடனே ஐயோ இவருக்கு என்னுடைய அப்பாவை தெரியுமே என்று ஒரே ஓட்டமாக வீடு போய் ஓடி தங்கி விடுவோம். ஆனா இன்று நான் ஒரு சின்ன பையனை பார்த்து இந்த ரோட்ல நிக்கிறான், என்ன பிரச்சனை, போகல விட்டேன், அங்க உங்களுக்கு என்ன, உங்களோட வேலையை பார்த்துட்டு நீங்க போங்க, மாறாணி என்றுவாங்க. பார்த்தா சொண்டு கதையில புகையத்துன்னு இருக்கும் சில பேருக்கு. அப்ப கேட்டா என்னடா தம்பி வாயிலண்டா, அது உங்களை தேவையில்லை, உங்களோட வேலையை வந்தீங்க பாத்தீங்களா போங்களே, உங்களோட பிள்ளைய போய் திருத்துங்க, என்ன திருத்த பாருங்க, மண்ணாங்காட்டி அப்படி இப்படின்னு பேசி அப்படியே மடக்கி வீசி விட்டுருவான். அப்ப அவர்களுக்கு சொல்லவும் பயம். இப்பொழுது அவர் சின்ன ஆக்கள் முன்ன என்றால் நாங்கள் எங்கிட்ட ஒரு வயதுக்கு மூத்த ஒரு அண்ணாவை கண்டால் அடி விழுந்துருமோ பயத்துல வரைஞ்சு விடுவோம் வீட்டுக்கு, இல்லாட்டி அப்பாட்ட அம்மாட்ட சொல்லி அடி வாங்கி விடுவோம். இப்ப அதெல்லாம் இல்லை, கணக்கு இந்த மாதிரியா இருக்குது. வேறொரு பாதையில போயிட்டு கடைசியாக எங்களுடைய எதிர்கால சந்ததிகள் சொல்லுக்கடங்காத கட்டுக்கடங்காத பலவிதமான இந்த உலக சீர்கேடுகளை சிக்கி சின்ன பின்னமாகி விடுவார்கள். நம்மளுடைய இருப்பு இல்லாமலே போய்விடும். இப்ப உதாரணத்துக்கு என்னன்னா, யுத்தத்துக்கு முற்பட்ட காலத்துல இந்த போர் மூலம் பல மக்கள் அழிக்கப்பட்டார்கள், அது எங்களுக்கு நிதர்சனமான உண்மை. ஆனது போர் நடக்காமலே பல இளைஞர்களும் அடுத்த தலைமுறைகளும் அழிக்கப்பட்டு வருவது இந்த போதை வஸ்து மூலம். அதை ஏற்றுக்கொள்வது உண்மையான உண்மை. என்னவென்று சொன்னால், முதலில் யுத்தம் மூலமாக பலதரப்பட்டவாறு உயிர்கள் அளிக்கப்பட்டன, உடைமைகள் சேதமாக்கப்பட்டன, உறவுகள் எல்லாமாக்கப்பட்டன, அனாதைகள் ஆக்கப்பட்டார்கள், அங்கவீனமாக்கப்பட்டார்கள். அது சொல்லிலடங்காத உலக துன்பம். இங்கு நடந்த துன்பம் போன்று வேறு எந்த உலகத்திலும் நடந்திருக்க முடியாத ஒரு பயங்கரமான ஒரு துன்பம் அது. அந்த துன்பத்தை விட நான் முதல் சொன்னது போல கத்தியின்றி, ரத்தமின்றி, சத்தமின்றி எங்களுடைய வாழ்வை, மனிதனுடைய வாழ்வை அழிப்பதற்காக வந்திருக்கின்ற இந்த போதைவது. இது நன்றாக படித்தவர்கள், ஒரு படித்தவர்கள், ஒரு விஞ்ஞான மூளை உள்ளவர்கள் தான் இந்த போதை வஸ்தை உருவாக்குகின்றார்கள். எனவே அது மூளை கட்டவன் உருவாக்கு, நல்ல மூளைசாலி அவர் ஏதோ பணத்திற்காகவோ தன்னுடைய வசதிக்காகவோ உருவாக்கின்றார், இல்லை ஏதாவது ஒரு அறிவை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர் உருவாக்கி இருக்கின்றார். அப்படித்தான் எனக்கு என்ன தோன்றுகின்றது.
ஆனால் இது நிச்சயமாக இந்த போதை வத்துகளால் எங்களுடைய சமுதாயம் தான் சீர்கெட்டு போய் கொண்டிருக்கின்றது. கூடுதலாக இலங்கையில பார்க்க போனால் அந்த ஒரு காவலாளரிடம் நான் இந்த சம்பந்தமாக அனுமதி பெறுவதற்காக எங்களுடைய வடமாகாணத்தினுடைய சிரேஷ்ட போலீஸ் மா அதிபருடைய காரியாலயத்தின் பொழுது ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் கதைக்கிறார், இது வடமாகாணம் அது அவனம் தான், அது சீரழிஞ்சு போயிட்டு இனி வேலை நீங்கள் இல்ல, நீங்க எத்தனை பேர் சேர்ந்து நடந்தாலும் இந்த வடமாகாணத்தை திருத்த முடியாது தம்பி, நீங்க ஏன் சும்மா உங்களோட உடம்பை வீணாக்கி விட்டீங்கன்னு அவரே கேள்வி கேட்டார். என்னட்டு அவரே கேள்வி கேட்டார். அவர் ரொம்ப ஆதங்கப்பட்டார். இது ஸ்டெர்லைட் கம்பெனி யாரு எவர் செய்யறாரு கண்டுபிடிக்க முடியல, எப்படியோ இலங்கைக்குள்ள வருது அப்படி என்று சொன்னார். அவர் என்ன நிறைய சொன்னார், அது உங்களுடைய வீடியோ சொல்ல முடியாது. சரி, ஓகே, அது உங்களுடைய தனிப்பட்ட இதா இருக்கட்டும். சரி, உங்களுடைய அந்த பயணத்துக்கு ஆதரவு எப்படி இருக்கு? உங்களோட அதான் நான் சொல்ல வந்த அந்த விடயத்தை நான் முடித்து விடுகின்றேன். இந்த சமுதாயம் நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து செயல்பட்டு எங்களுடைய பெற்றோர்கள் பாதுகாவலர்கள் இந்த பிள்ளைகளை பாதுகாத்தால் மாத்திரமே இந்த போதை வத்துகளிடமிருந்து தப்பி நாங்கள் ஒரு நல்ல சமுதாயமாக இந்த மண்ணிலே மெழுந்து வாழ முடியும். இல்லாவிடில் நாங்கள் அழிந்தே போவோம் என்பது உண்மையிலும் உண்மை. உங்களோட பயணத்தோட இணைஞ்சிருக்கீங்க? பயணத்தோட என்னுடைய இளைய மகன் வந்திருக்கார். தம்பி வாங்கும், இளைய மகன் வந்திருக்கின்றார். அவர் தான் 4 நாளும் எனக்கு உதவியாக அப்பா தனியாக போகின்றார் என்று அம்மாவிடம் சொல்லி. தம்பிக்கு என்ன பெயர்? என்னது? கொரின் பெர்னாண்டோ. இங்க வாங்க. என்ன வகுப்பு படிக்கிறார்? அவர் இப்பதான் காப்போத்தா சாதாரண பரீட்சை எழுதிட்டார். இந்த வயது வர்க்கத்துல இப்ப கூடுதலான அந்த போதை பொருள் பரவல் இருக்குது. அது இவரை போன்ற ஆட்களுக்கு வடிவா தெரியும். அந்த ஆட்களே அடையாளம் கண்டுபிடிப்பார். சரி, இப்ப அப்பா அந்த பயணத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பட பயணத்தை பத்தி என்ன நினைக்கிறேன்னா, அவர் செய்யற ஒரு நல்ல ஒரு வேலை வந்து செய்யறாரு. மக்கள்ல எங்களை மாதிரி ஆட்கள் இந்த போதை வசு தொடர்பான பிரச்சனைகள் நிறைய பேர் போறாங்க. அவங்களையெல்லாம் இல்லாம செய்யணும் என்று அப்பா முன் வந்து செய்தார். இந்த அப்பாவோட நானும் சேர்ந்து அப்பாவுக்கு உதவி செய்து நானும் ஒரு முன்னேற்ற முதல் இப்ப அப்பா அப்படி சொல்லியிருப்பாங்க, வாடா ஒரு நடப்பயணம் போயங்கடா. இப்ப நீங்க என்ன வேணும் இந்த விசர் வேலை பாக்குறீங்கன்னு சொல்லி இல்லையா? இல்ல, வீட்டு அம்மால இருந்து தம்பில இருந்து எல்லாரும் இப்படிதான், உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை இது செஞ்சு உங்களுக்கு என்ன நன்மை வரப்போகுது அப்படி இப்படி அப்பா சொன்னா, எனக்கு இருக்கிற போல் பேருக்கு இந்த வேலை நான் கட்டாயம் செய்யணும்னு இல்லை. அது சரி, நான் இதை செஞ்சா இப்படி ஒரு நல்ல ஒன்று நடக்கும்ன்றதுக்காக நான் செய்யறேன். கடமையை செய் பலனை எதிர்பாராது. என்ன ஆனாங்களும் பலனும் போனோம் இங்க. என்ன பலன் வேணும், கட்டாயமாக பலன் வேணும். எங்களுடைய அது சமூகம் திருந்த வேண்டும் என்று இந்த பலன் தான் வாணும். சொன்னால் கடமை சொன்னாங்க என்னட்ட, இவர் பப்ளிசிட்டிக்காக செய்கிறார் என்று சொல்லி. நீங்க சொல்லுங்கள், கடந்த 10 வருட காலமாக என்னை உங்களுக்கு நன்றாக தெரியும். என்னுடைய பேர் வந்து ரோஷான் தேவநாயகம். ஆனால் அது சமயபுரம் ரோஷானாக இந்த இலங்கை முழுவதும் அறியப்பட்ட ஒரு பெயராக கடந்த 22 வருடங்களுக்கு மேலாக சமயபுரம் ரோஷான் என்றால் இலங்கை முழுவதும் தெரியும். இவருடைய வயதிலிருந்து நான் ஒளிவாங்கி தூக்க ஆரம்பித்தேன். எனக்கு இருக்கின்ற அந்த சமயபுரம் ரோஷானுக்கு இருக்கின்ற புகழும் பெயரும் போதுமானது. இதற்கு மேல் ஒரு புகழோ பப்ளிசிட்டியோ நான் நடந்து தெரிந்த என்னுடைய பப்ளிசிட்டியை நான் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பது தெரியும். சமயபுரம் ரோஷான் என்பது தெரியும். ஏற்கனவே சூரியன் வானொலிக்கான வானத்து சூரியனை பாடல், அடியனுடைய பாடல், அடியன் முழுவதுமாக தயாரிப்பு செய்த பாடல், கண்ணபு ஜெயந்தன் அவர்கள் இசையமைத்திருந்தார். சுபா, நான் என கண்ணபு ஜெயந்தன் மூவரும் இணைந்து பாடியிருந்தோம். என்னால் அது தயாரிக்கப்பட்ட பாடல். அந்த பாடல் மெத்த எழுதப்பட்ட பாடல். அந்த பாடலுக்கு அற்புதமான இசை வழங்கி அற்புதமாக பாடியிருந்தார் கண்ணபு ஜெயந்தன், சுபா அவர்கள் இருவருமே பாடியிருந்தார்கள். இணைந்து நானும் பாடி இருக்கின்றேன். அந்த பாடல் மூலமாக சமயபுரம் ரோஷான் என்ற பெயர் சூரியன் வானொலி மூலமாக புகழப்பட்டு கொண்டாடப்பட்டது. அதுவும் தெரியும். அதே போன்று கிரிக்கெட் முகவரன் ஊடாக வவுனியாவில் இன்னும் பல பாடல்களை பல ஆலயங்களுக்கும் எழுதியிருக்கின்றேன். என்னுடைய ஒரு பாடல் கூட கானா பாலா கூட பாடி இருக்கின்றார். அதன் ஊடாக என்னுடைய பல மேடைகளில் இசை மேடைகளில் அடியனுடைய அறிவிப்பு மிளந்து காணப்பட்டிருக்கின்றது. அதனால் போதும். ஆனால் இது வந்து ஒரு எனக்கான ஒரு பப்ளிசிட்டியை அல்லது எனக்கான ஒரு புகழை, எனக்கான ஒரு விரிவாக்கத்தை தேடிக் கொள்வதற்கான பயணம் அல்ல.
நிஜமாக எங்களுடைய சமுதாயம் சீரழிந்து போய்விடக் கூடாது. சமுதாயத்தினுடைய பிள்ளையை, என்னுடைய பிள்ளையை வெளியில் அனுப்புவதற்கு பயமாக இருக்கும். நிஜமாக இவரை கேட்டு பாருங்கள், நண்பர்களோடு இவர் சேர்ந்து திருந்தாலே இவரை பேசுவேன், வேற எதற்கும் கோபம் வராது. வீட்டில் இல்லாவிட்டால் அம்மா கூட சொல்வார், பொம்பளை பிள்ளைய போட்டு வீட்டுல எந்த நேரம் இருக்க சொல்றீங்க, பொடியெல்லாம் அவங்க வெளியில போயிட்டு வராங்க. அப்போ அப்படின்னு நான் சொல்லுவேன், அவன் போறான், ஒரு ஃபுட்பால் விளையாட போறான், ஒரு கிரிக்கெட் விளையாட போறான்னு, எதுக்கு பொடியில விட சுத்துறான்? இல்ல ஒரு கேரம் போர்டு விளையாடுறாங்க, அல்லது ஒரு டாம் விளையாட்டு விளையாடுறாங்க, இல்ல ஒரு கிளித்தட்டை விளையாடுறாங்களா? எதையாவது விளையாடினா பரவாயில்ல, எதுக்கு சும்மா போனை வச்சு கொண்டு பொக்கெட்ல வச்சு கொண்டு கூட்டம் கூட்டம் ஆளையிறாங்க, போக்கு வழியை உட்காந்துருக்காங்க? ஏன் அப்படி என்று கேட்டுதான் பேசணுடைய இவருக்கு சொல்லியிருக்கேன், இவருடைய அண்ணாவுக்கும் சொல்லியிருக்கேன், இவருக்கும் சொல்லியிருக்கேன். நீங்கள் மைதானத்துல போய் முழு நேரமும் இருங்க. அவர் உதைப்பந்தாட்ட, அவர் ஒரு சிறந்த உதைப்பந்தாட்ட வீரர், உதைப்பந்தாட்டத்தில் சிறந்தவராக வருவார் என்று எதிர்பார்த்து நான் அவருடைய வேலை நிமித்தமாக அவர்கள் இந்த கொரோனா வந்த காலத்தோடு அவருடைய விளையாட்டு சம்மதமாகி போய்விட்டது. ஆனால் அவர் முயன்றால் முடியாது இல்லை என்று சொல்ல, இவரை ஒரு கிரிக்கெட் வீரராக இவர் வளம் வந்து கொண்டிருந்தார். கடின பந்து போட்டிகள் எல்லாம் பங்கு பெற்றிருந்த பாடசாலை மட்டத்தில். இப்பொழுது அவர் கிரிக்கெட் விளையாடுவேன் என்று சொன்னா அதையும் நான் சரி செய்வேன், அதுக்கு தான் பேசுவேன். சரி, இப்ப உங்களோட யாழ்ப்பாணத்தை இப்ப நீங்க வந்தடைவீங்க உங்களோட பயணம்? யாழ்ப்பாணத்தை சனிக்கிழமை அன்று நான் வருவேன். அதாவது நாளை யக்கச்சியிலிருந்து சாவகச்சேரி, நாளைய மருதினம் சாவகச்சேரியிலிருந்து கைத்தறி ஊடாக மருதனார் மடம் அவரை சந்தித்து, மருதனார் மடம் ஆஞ்சநேயரை சந்தித்து, அதன் பிற்பாடு கேகேஎஸ் வழியாக யாழ் சந்தியை வந்தது. யாழ் சந்தியிலிருந்து நல்லூர் ஆணை சந்தித்து, நல்லூரிலிருந்து மீண்டும் கச்சேரி, எங்களுடைய பழைய நூலகம், எங்களுடைய பொக்கிஷ மடமானதுடைய கைத்தடி சந்தியில் வந்து யாழ் பயணம் முடிவடைந்து, கைத்தடி சந்தியிலிருந்து பரந்தன் சந்திக்கு என்னுடைய வாகனத்தில் போகிறேன். பரந்தன் சந்தியிலிருந்து முல்லைத்தீவுக்கான பயணம் ஆரம்பமாகும். பரந்தன்ல இருந்து திருப்பி முல்லைத்தீவு வழியாக ஓட்டு சுட்டான், நெடுங்கேணி, புளியங்குளம், ஓமந்தை சென்றடைந்து, ஓமந்தையிலிருந்து கடைசி 6ஆம் தேதி வவுனியாவை சென்றது. இலங்கை பூரா நடக்கிறதுக்கான ஒரு ஐடியா இருக்கோ இப்ப? அப்படிதான் இல்ல, இது நம்மளுடைய மண், நம்மளுடைய மக்கள், நம்மளுடைய பிள்ளைகள், நம்மளுடைய தேசம், இலங்கை தேசம் முழுவதுமே நம்மளுடையது. அதற்கான பலமும் நலமும் வாய்ப்பும் கிடைத்தால் சில வேலை நடக்கலாம். சரி, இப்ப போதை பொருளை நீங்கள் இப்ப ஒளிக்கோணம் இருக்கிறீங்க. சரி, இதுல போதை பொருள் வியாபாரிகள் இருக்கீங்க, இப்ப கூடுதலா பெரிய பெரிய தலைகள் எல்லாம் இருக்குது. இப்ப சில நேரம் இதை பார்த்து உங்க எதிர்ப்பு வரலாமா? என்ன நினைக்கிறீங்க? அதைத்தான் இதற்கு இந்த போதை பொருளை எதிர்த்தோ அதற்கு எதிராக மக்களை தடை செய்யுங்கள், வீதிக்கு இறங்குங்கள், போராட்டம் செய்யுங்கள் என்றோ அடியன் கூறவில்லை. மதுவை ஒழியுங்கள் என்று கூறவில்லை. இதெல்லாம் இருக்கட்டும், பிரச்சனை இல்லை, அந்த ஆறுகள் நாம் ஓடட்டும். இப்பொழுது இப்ப போதைப் பொருள் விற்பனை செய்யும் நபர்கள் கூட இந்த சமூகத்தில் இருக்கிறார்கள். அவர்களை அறியாமலே இந்த சமூகத்தை அவர் அழிக்கிறார். இதிலிருந்து நமது குழந்தைகளை நாம பாதுகாத்துக் கொள்வோம், இந்த அழிவிலிருந்து பாதுகாத்துக் கொள்வோம். இப்ப யுத்த காலத்துல ஒரு செல்வீச்சு நடைபெற்றுக் கொண்டது, என்ன செய்யும்? பங்கரை விட்டு பங்கர்களை பதிக்கணும். இதே மாதிரி இது போதை வச்சு யுத்தம் கண்ணுக்கு தெரியாம எங்களுடைய பிள்ளைகளை ஆக்கிரமிக்குது. பத்திரமா பார்த்துக்கொள்ளும். சரி, இப்ப வியாபாரிகளுக்கு கூட வருமானம் பெறுது, ஆனா வருமானத்துக்காக இப்ப வியாபாரத்துல ஈடுபடினா ரெண்டாலும் தங்களை அறியாமல தங்களோட அடுத்த தலைமுறை அழிச்சு கொண்டுதான் இருக்கிறேன். அதான் அது கொண்டு இதற்கு யார் பதில் சொல்ல வேண்டும்? யார் உணர வேணும்? அவர்கள் உணர வேண்டும், அல்லது மிகப்பெரிய ஒரு தந்தையர் படைகள் ஆயுத படைகள் இல்ல, தந்தையரும் தாயும் பெற்றோர் படை கிடந்து எழுந்து இந்த போதை வஸ்துக்கு எதிராக போதை வஸ்தை வேண்டாம் என்று ஏதாவது செய்ய வேண்டும். அடிவதிக்கு போக கூடாது, சண்டைக்கு போக கூடாது, யுத்தத்துக்கு போக கூடாது. ஏதாவது வந்து அகிம்சை வழியில் இந்த பெற்றோர்கள் எல்லோருமே இணைந்து, ஒவ்வொரு மாவட்டத்தில், ஒவ்வொரு இலங்கை தேசம் முழுவதும் இருக்கின்ற பெற்றோர்கள் எல்லோருமே இணைந்து அகிம்சை வழியில், காந்திய வழியில் ஒரு அமைதி போராட்டம் ஒன்றை நிகழ்த்த வேண்டும். நிச்சயமாக அரசை வலியுறுத்தினால் நிச்சயமாக அரசு அதை செய்யும். அரசுக்கு முடியாது எதுவும் இல்லை. ஓகே, சரி. நான் இன்றைய தினம் இந்த யாழ்ப்பாணத்திலிருந்து எங்களுடைய ரோஷான் அன்னைக்காண்டி நான் கிளிநொச்சிக்கு வருகை தந்திருந்தேன். அதாவது இவருடைய நடைப்பவனிக்கு என்னால முடிஞ்ச உதவி என்னுடைய இந்த யூடியூப் தளத்துல ஒரு காணொலியா பதிவு செய்து
அதை நான் மக்களுக்கு பரப்பி ஒரு விழிப்புணர்வை என்னால் ஏற்படுத்த முடியும். ரோஷான் அண்ணா ஒரு மாதத்துக்கு முதலே சொல்லியிருந்தார், இப்படி ஒரு பவனி செய்ய போறேன், எங்களோட சப்போர்ட் வேணும், யூடியூபர்ஸ் சப்போர்ட் வேணும்னு சொல்லியிருந்தார். அதுக்காக என்னால் ஆன உதவி நேரடியாக வந்து இதில் காணொலி பதிவு செய்திருந்தேன். உண்மையிலேயே ரோஷான் அண்ணாண்ட இந்த நடைப்பவனிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், இந்த மகனுக்கும் வாழ்த்துக்கள். இது தனியே இந்த நடைப்பவனியை மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக அனைவரும், இந்த காணொலி பார்க்குற அனைவரும் ஒரு விழிப்படைந்து உங்களோட சமூகத்திலும் இவ்வாறான செயற்பாடுகள் நடந்து கொண்டு இருக்குது, எங்களை அறியாமலே நடந்து கொண்டு இருக்குது, உங்களோட வீட்டுல கூட இது நடந்து கொண்டு இருக்கும், ஆனால் தெரியாது. எல்லாருமே நாங்கள் விழிப்படைய வேண்டும். இப்ப ரோஷான் அண்ணன் என்ன எப்ப வரீங்க ஜாழ்ப்பாணம்? சனிக்கிழமை. ரைட். ரோஷான் அண்ணா ஜாழ்ப்பாணம் சனிக்கிழமை வந்துடா. இப்ப சனிக்கிழமை வேற நேராக கண்டு எங்களுடைய யூடியூப் உறவுகளும் வேற நீங்கள் பேட்டி எடுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா எங்களோட ரோஷான் அண்ணோட தான் இந்த நடப்பயணத்துல நான் முனைஞ்சு நடந்து கொண்டிருக்கிறேன். நான் ஜாழ்ப்பாணத்துல இருந்து வந்திருந்தேன், கிளிநொச்சியில ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து போவோம்ட்டு அண்ணோட வந்து கொண்டிருக்கிறேன். சரி, அண்ணா பாத்தீங்கன்னா கடும் வெயில்லையும் பாத்தீங்கன்னா ஓலை தொப்பி போட்டு கொண்டு தான் நான் வந்து கொண்டிருக்கிறேன். சாதாரண தனக்காண்டியில இந்த ஒட்டுமொத்த சமூகத்துக்காகத்தான் இந்த ஒரு அறப்பணியில ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே இவருடைய பணி தொடர வேணும். இந்த விழிப்புணர்வோட இந்த சமூகம் ஒரு மாற்றமடைய வேணும். உங்களுடைய ஆதரவையும் அவர் எதிர்பார்க்கின்றார். இப்ப சனிக்கிழமை ஜாழ்ப்பாணத்துக்கு வந்துருவார். சரி, தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவோடு நான் இணைந்திருக்கின்றேன். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் மானுசன். நன்றி, வணக்கம். பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வுக்காக நீங்கள் இன்று வாருங்கள், இந்த நடைபவனியோடு இணைந்து கொள்ளுங்கள். நமது கல்வி, கலை, கலாச்சார, பண்பாட்டு விடிமையங்கள், வீரம், விளையாட்டு என்று இந்த தேசத்தினுடைய பிள்ளைகள் சோரம் போகாதவர்கள் அந்த பாதை அடைந்து விடுமோ என்ற அச்சம் நிலவுவதால் நீங்கள் ஒவ்வொருவரும், நாம் ஒவ்வொருவரும் நமது தேச பிள்ளைகளை பாதுகாக்க இன்றே இப்போது புறப்பட வேண்டும்.